இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுத்த மகா சஷ்டி. சுத்த மகா சஷ்டி அப்படின்றது முருகப்பெருமான வழிபடக்கூடிய மிக சிறப்பான புனிதமான நாளாக கருதப்படுது. இது ஒவ்வொரு தமிழ் மாதமும் வளர்பிறையில் வரும் சஷ்டி திதியை அப்படி இல்லைன்னா கந்த சஷ்டி காலங்களை குறிக்குது. பரிசுத்தமான வழிபாடு அப்படின்னா இந்த நாளில் மன தூய்மையுடனும் உடல் தூய்மையுடனும் முருகனை வழிபடுவது ஆரோக்கியம், செல்வம், செழிப்பு மற்றும் மன அமைதியை தரும் அப்படின்னு நம்பப்படுது. சஷ்டி அன்னைக்கு காலையில் எழுந்து நீராடி முருகனை நினச்சி விரதம் இருக்கணும். பிப்ரவரி 2026 அன்னைக்கு, அதாவது பிப்ரவரி 22 சஷ்டியில் முருகனோடைய பாதத்தில் 2 எலுமிச்சை பழங்களை வச்சு வணங்குவது ஆண்டு முழுவதும் வெற்றியை தரும் அப்படின்னு ஒரு ஐதீகம். அதில் ஒரு பழத்தை சாறு பிழிந்து குடிக்கலாம், மற்றொன்றை வீட்டில் வைக்கலாம். சரி, கடைப்பிடிக்க வேண்டியது என்ன அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி தவிர்க்க வேண்டியது என்னன்றதையும் பார்ப்போம். சுத்தமான சைவ உணவை உட்கொள்ளணும். அசைவம் கண்டிப்பாக தவிர்க்கணும். இந்த தினத்தில் தாம்பத்திய உறவை தவிர்த்து ஆன்மீக ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும். கடன் வாங்குவதையோ அப்படி இல்லைன்னா கொடுப்பதையோ தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கந்த சஷ்டி விரதத்தை முறைப்படி கடைப்பிடிச்சா குழந்தை பாக்கியம் மற்றும் திருமண தடை நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை.